ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஆல்ஃபா நியூமரிக் ரீசன் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கில் இருக்கக்கூடிய பேசிக்ஸான டைப்ஸ் என்னென்ன, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் த ரைட், ஃப்ரம் த லெஃப்ட், டு த லெஃப்ட், டு த ரைட் அந்த டைப்ஸ் ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கான ட்ரிக்ஸ் என்ன எல்லாமே நம்ம 2 டைப் ஆஃப் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரெண்டுக்குமே நான் உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் இன்னும் ஒரு 2 டைப் ஆஃப் சம்ஸ் இருக்குது, அதை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது என்ன மாதிரியான டைப்ஸ் இதில் வரும் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் ப்ளூ இஸ் கால்டு ஒயிட், ஒயிட் இஸ் கால்டு க்ரீன். என்ன சொல்கிறாங்க? ப்ளூ ஒயிட்டுன்னு சொல்கிறாங்களாம். அடுத்தது ஒயிட் என்ன சொல்கிறாங்க? க்ரீன் சொல்கிறாங்க. அடுத்தது க்ரீன் என்னன்னு சொல்லுவாங்களாம்? ரெட்டுன்னு சொல்லுவாங்களாம். அடுத்தது ரெட் என்னன்னு சொல்கிறாங்க? ப்ரௌன். அடுத்து ப்ரௌனை பிளாக்கை எல்லோ. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அது இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் த கலர். இதில் என்னவா எது ரெப்ரசன்ட் பண்ணுதான்? ஹியூமன் பிளட்டை எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கனால நான் தமிழில் கொடுக்கல, இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க? ஹியூமன் பிளட்டோடைய கலரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கலர் இங்கே இது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும், பேசிக்காகவே நமக்கு என்ன தெரியும்? ஹியூமன் பிளட்டோடைய கலர் என்னது? ரெட்டு. ஸோ இங்கே ரெட்டு எந்த கலரை டினோட் பண்ணுது? ரெட் இஸ் கால்ட் அஸ் ப்ரௌனுன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ரெட் இஸ் கால்ட் அஸ் ப்ரௌனாக தான் இந்த சம்மில். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ப்ரௌன். அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்க கொஷினை நம்ம கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை சொல்லணும். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். இஃப் ரெட் மீன்ஸ் ப்ளூ, அடுத்தது ப்ளூ மீன்ஸ் க்ரீன். அங்கே இஸ் கால்டுன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே மீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகும், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது க்ரீன் மீன்ஸ் ஆரஞ்ச், ஆரஞ்ச் மீன்ஸ் பிங்க், பிங்க் மீன்ஸ் பிளாக். தென் வாட் இஸ் த கலர் ஆஃப் கிளியர் ஸ்கை. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? கிளியர் ஸ்கையுடைய கலர் என்னன்னு கேட்காங்க. இங்கே ரெட் மீன்ஸ், ரெட் இஸ் கால்ட் அஸ் ப்ளூன்னு கொடுக்கல, ரெட் மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ நமக்கு தெரியும் ஸ்கையுடைய கலர். அப்போ ப்ளூவுடைய இதை எது இந்த இடத்துல டினோட் பண்ணுது? ரெட்டுனா தான் என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ளூ மீன்ஸ் க்ரீனுன்னு போட்டக்கூடாது, இந்த இடத்துல அப்படி போடக்கூடாது. ஏன்னா இங்கே என்னது? ரெட்டுன்னு சொன்னால் தான் அந்த இடத்துல என்னென்னு அர்த்தமா? ப்ளூன்னே அர்த்தமா? நம்ம ப்ளூன்னு சொன்னால் அது எந்த இடத்துல என்னது? க்ரீனுன்னு அர்த்தம். அதான் இங்கே மீனிங்கு. அப்போது வாட் இஸ் த கிளியர் ஆஃப் த கிளியர் ஸ்கை. அப்போ ப்ளூன்றதான் நமக்கு வேணும் கண்டிப்பாக. அப்போ எது இருந்தால் தான் அது ப்ளூன்னு அர்த்தம்? அந்த இடத்துல ரெட்டுன்னு இருந்தால் மட்டும்தான் அதுக்கான அர்த்தம் என்ன? ப்ளூ. அப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கரெக்ட் ஆன்சர் நமக்கு என்னது? ரெட்டு. அடுத்தது பாருங்கள். இந்த மாதிரி டைப்ஸாக கொஞ்சம் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சர்டைன் வேர்ட்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு கோடிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதில் ஏதோ ஒரு வேர்டோடைய கோட் லாங்குவேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பாருங்கள். இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் இட் இஸ் டெஸ்க் அவுட் சைட் இஸ் ரிட்டன் அஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இஸ் இட் ஸ்டில் ரெய்னிங் கொடுத்துட்டு அதை ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கோ அண்ட் ப்ளே அவுட் சைட் கொடுத்துட்டு இஸ் ரிட்டன் அஸ் ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. இதில் டெஸ்க் அப்படின்றதுடைய கோட் என்ன, இல்லை கோட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் கொடுத்துட்டாங்கனாலே முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு பாருங்கள். இந்த மாதிரி வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதில் உள்ள வேர்ட்ஸை நம்ம ரிப்பீட் ஆகாமல் எழுதிக்கணும். ஸோ முதல்ல உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க. முதல்ல என்ன இருக்குது பாருங்கள். இட் இஸ், டெஸ்க்குக்கு நான் டி போட்டுக்கிறேன், அவுட் சைடுக்கு ஓ போட்டுக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இஸ் இட் ஸ்டில் ரெய்னிங். இதில் இஸ்ஸும் இட்டும் திரும்ப வந்துருச்சு இல்லையா. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி வேர்டிங்ஸில் கொடுத்துருக்க இந்த இதை எடுத்து எழுதுகிறோம். அதில் ரிப்பீட் ஆகக்கூடாது, வேர்ட்ஸ் ரிப்பீட்டே ஆகக்கூடாது. ஸோ இஸ்ஸும் இட்டும் ஆல்ரெடி இருக்குது. அப்போ ஸ்டில் ரெய்னிங் அந்த 2 வார்த்தைக்கு தான் இல்லை. அடுத்தது பாருங்கள். கோ அண்ட் ப்ளே அவுட் சைடு. கோ அண்டு ப்ளே அவுட் சைடு ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்துடுச்சு. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம்? அவுட் சைடு எழுத வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கதை முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இப்போ இது எது கேட்டிருக்காங்க?
கொஷின் எதுக்கு கேட்டிருக்காங்க, டெஸ்க்குக்கு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த இதை சால்வ் பண்ணிட்டாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சில சமக்கு இப்போ இந்த இதில் வரக்கூடிய வார்த்தை, இதில் உள்ள வார்த்தை கேட்டாங்கன்னா அடுத்து ஒவ்வொரு இதாக சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன், கவனிச்சிக்கோங்க. முதல்ல இப்போ எழுதிட்டோம் இல்லையா, எதெல்லாம் காமனாக இருக்கோ எழுதிட்டோம். இதுக்கப்புறம் எந்தெந்த இதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதுக்கான கோடிங்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள். இப்போது இட்டு இஸ்ட்டு இந்த ரெண்டு வார்த்தையுமே நமக்கு ரெண்டுலேயும் இருக்கு இல்லையா. அப்போ முதல்ல ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய இந்த கோடிங் இதில் எந்தெந்த வார்த்தை ரெண்டு கோடு வந்து ரெண்டுலேயும் கண்டினியூஸாக இருக்குது பாருங்கள். HANO ரெண்டுமே என்ன செய்யுது, ரெண்டுலேயும் வருது. அப்போ இந்த ரெண்டுக்கும் கண்டிப்பாக HR அல்லது NOவில் தான் இந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி வரும். அது ஷுவராக நமக்கு. ஆனால் கரெக்டாக இட்டுக்கு இது தான் வரும், இஸ்ஸுக்கு இது தான் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இன்கேஸ் வேறு ஏதாவது இன்னொரு இதுலேயும் இப்போ இஸ்ஸுன்னு ஏதாவது வார்த்தை கொடுத்து அது ஒரு கோடிங் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், அடுத்தது அவுட் சைடுன்ற வார்த்தை இப்போ இதுலேயும் இருக்குது, கடைசி கோ அண்ட் ப்ளே அவுட் சைடு அந்த இதுலேயும் இருக்கு இல்லையா. அப்போ அவுட் சைடுன்றது இந்த ரெண்டுலேயும் இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு இதுலேயும் இந்த இதுலேயும் பாருங்கள் எது காமனாக இருக்குது, ரெண்டுலேயுமே JU அப்படின்றது காமனாக இருக்கா. அப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருந்தால் நம்ம என்ன சொல்லிடலாம், அந்த மாதிரி கன்ஃபார்மாக இந்த அவுட் சைடு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன தான் வரும், JU அப்படின்றது தான் வரும்னு கன்ஃபார்மாக சொல்லலாம். பட் இங்கே இட் இஸ் ரெண்டுமே ரெண்டுலேயுமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும். அப்போது HANO அண்ட் JUன்றது அவுட் சைடுக்கு வந்துட்டு, அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் உள்ள கோடிங்கில் மிச்சம் இருக்கிறது என்னது, TI மட்டும்தானே மிச்சம் இருக்குது. அப்போ அதுதானே அதோடைய கோடிங்காக இருக்க முடியும். அப்போ ஆன்சர் என்ன, TI. ஸோ இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல கொடுத்துருக்க வேர்டிங்ஸ், இந்த மாதிரி வேர்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம வேர்டிங்ஸு ரிப்பீட் ஆகாத மாதிரி எழுதிக்கோங்க. இது நமக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் உள்ள வேர்டிங்கில் வச்சு கொஸ்டின் கேட்டதுனால டக்குன்னு முடிஞ்சிருச்சு. சில சம் கொஞ்சம் ஹார்டாக கேட்கும் பொழுது உங்களுக்கு எல்லா இதையும் நீங்கள் இப்போ இந்த ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த இதுக்குள்ளதையும் இதே மாதிரி இட்டு இசுக்கு நம்ம ஒவ்வொரு இதுக்காக சால்வ் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். அது ஒவ்வொரு சம்மை பொறுத்து. ஸோ என்ன செய்யணும், எழுதிட்டு காமனாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கு முதல்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதுக்கு எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக அதுக்கான தேவையான நமக்கு கோடிங் என்னன்றது கிடச்சிரும். இதே மாதிரி இப்போ அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாம் வாங்க. இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் டெக் செல் ஏஜ் அப்படின்னா என்னவா, ஹவ் ஆர் யூ. அதே மாதிரி யூ அண்ட் ஐ, அடுத்தது ஹவ் ஆம் ஐ. இந்த மூணுக்கும் ஒவ்வொரு கோடிங் கொடுத்துட்டு வாட் இஸ் த கோட் ஃபார் அண்ட் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன செய்வோம், கொடுத்துருக்க வேர்டிங்ஸில் என்னென்ன இருக்கோ அதை எழுதிக்குவோம். ஹவ் ஆர் யூ இருக்குது இது. அடுத்தது ரெண்டாவது என்ன இருக்குது, யூ அண்ட் ஐ. அதில் யூ ஆல்ரெடி இதில் வந்துருச்சா, அப்போ ஆண்டும் ஐயும் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. அடுத்ததில் ஹவ் ஆல்ரெடி வந்துருச்சு, ஐயும் வந்துருச்சு, ஆம் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க வேர்டிங்ஸில் மொத்தமே இந்த 6 தான். இந்த 6லேயே என்ன கோடிங் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு தேவையான இந்த ஆண்டுக்கான கோடிங் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு எதெல்லாம் காமனாக இருக்குது அதுதான் முதல்ல நம்ம செக் பண்ணணும். அப்போ ரெண்டு இதுலேயும் எது காமனாக இருக்குது, யூ காமனாக இருக்கா, இதுலேயும் யூ இருக்குது, இதுலேயும் யூ இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்குள்ளே கோடிங்கில் எது ரெண்டுலேயுமே நமக்கு இருக்குதுன்னு செக் பண்ணணும். எந்த இது வந்து நமக்கு ரெண்டுலேயுமே இருக்குது, ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா AGE ஏஜ் இருக்கு இல்லையா, அது நமக்கு ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ யூடைய கோடிங் என்ன, AGE, அதுதான் யூடைய கோடிங். அடுத்தது வேறு இதெல்லாம் காமனாக இருக்குது. செகண்ட் சென்டென்ஸ்லேயும் ஐ இருக்குது, அதே மாதிரி இந்த இதுலேயும் ஐ இருக்குது இல்லையா, ஐ இருக்குது. ஹவ் வந்து 3லேயுமே இருக்குது. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டுலேயும் லாஸ்ட்லேயும் ஹவ் இருக்குது. ஹவ் வந்து ஃபஸ்ட்டுலேயும் லாஸ்ட்லேயும் இருக்குது. முதல்ல நம்ம அதை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஹவ் இருக்குது, இதுலேயும் ஹவ் இருக்குது. அப்போ இந்த இதுவும் இதுலேயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக எது இருக்குது, DEK, அது ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ நம்ம ஹவ் அதுக்கான கோடு வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அப்போ பாருங்கள், ஹவ் ஆர் யூவில் ஹவ்வுக்கு DEK தெரிஞ்சிச்சு, யூக்கு AGE தெரிஞ்சிச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க அந்த SIL அப்படின்ற கோடு எதுக்கு, ஆருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது பாருங்கள், யூ அண்ட் ஐ. அதில் யூக்கான கோடிங் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏஜுன்னு தெரியும். ஆண்டுக்கும் ஐக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்ததில் உள்ளதை கம்பேர் பண்ணுங்கள். அப்போ இங்கே ஹவ் ஆம் ஐ, அதில் ஹவ்வுக்கு நமக்கு தெரியும்,
ஐ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கா? செகண்ட் சென்டென்ஸ்லேயும் தேர்ட் சென்டென்ஸ்லேயும் ஐ காமனாக இருக்கா? அப்போ ஐ காமனாக இருக்க இந்த ரெண்டுலேயும் எந்த இது வந்து ரெண்டுலேயுமே ஒன்று போல் வருது பாருங்கள், எம்ஐசி. எது ஒன்று போல் வருது? எம்ஐசி. அப்போ எம்ஐசின்றத கோடு தான் எதுக்கு? ஐக்கு. அப்போ யூ அண்ட் ஐயில் யூக்கு ஆல்ரெடி நமக்கு ஏஜ்னு தெரிஞ்சுட்டு, ஐக்கு எம்ஐசி தெரிஞ்சுட்டு, அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த டிஆர் அப்படின்ற கோடிங் தான் எதுக்கு வரும்? ஆண்டுக்கு வரும். அப்போ ஆன்சர் 4th one. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் சமக்கு ஃபஸ்ட்டு கேட்டிருந்தனால டக்குன்னு வந்துட்டு, ரெண்டாவது இதுக்கு செகண்ட் சென்டென்ஸில் கேட்டதுனால என்ன செஞ்சோம்? கூட ஒரு இது கண்டுபிடிச்சோம். இன்கேஸ் தேர்ட் சென்டென்ஸ்லன்னா நம்ம கடைசி வரைக்கும் இதேமாதிரி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சர்டன் கோட் லாங்குவேஜ். பாய்ஸ் ஆர் ஸ்டடிங், அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. கிரேப்ஸ் ஆர் சோர், அதுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க கோடு. அடுத்தது பாய்ஸ் ஆர் கிரேப்ஸ், அதுக்கு ஒரு கோடு கொடுத்துட்டாங்க. இதில் சோர் அப்படின்றதுடைய கோட் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எல்லாத்தையும் எழுதிப்போம் இல்லையா? அப்போ பாய்ஸ் ஆர் ஸ்டடிங், ஆர் ஸ்டடியிங், எஸ்டியூ போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்னென்ன? கிரேப்ஸ் ஆர். அப்போ கிரேப்ஸ் ஆர் ஆல்ரெடி இங்கே வந்துடுச்சு. அப்போ சோர் மட்டும் எழுதுனா போதும், சோர். அடுத்த இதில் பாய்ஸும் ஆரும் ஆல்ரெடி வந்துடுச்சு, கிரேப்ஸும் வந்துடுச்சு. அப்போ இதில் மொத்தமே 5 தான். அப்போ நம்ம எல்லாத்தையும் வழக்கம் போல் என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணி எதெல்லாம் இருக்குன்றதை செக் பண்ணி அதுக்கான கோடு என்னவாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாய்ஸ் அப்படின்றது எதுலலாம் இருக்குது? ஃபஸ்ட் இதில் இருக்குது, செகண்ட் சென்டென்ஸ், தேர்ட் சென்டென்ஸில் இருக்குது. ஆர் வந்து 3லேயுமே இருக்குது. ஆர் வந்து பார்த்திங்கன்னா 3லேயுமே இருக்குது. அப்போ 3 கோடிங்லேயுமே நமக்கு எந்த இது பாருங்கள், எது இருக்குது? இந்த 3 கோடிங் இருக்கு இல்லையா? இந்த 3 கோடிங்லேயுமே எந்த இது கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள்? டிஏஎம். அப்போ டிஏஎம்ன்றா ஆறு தானே 3 சென்டென்ஸ்லேயும் வருது. அப்போ ஆறு தான், டிஏஎம் தான் அந்த ஆறுக்கான கோடிங். அப்போ ஆறுக்கு இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வேறு என்னெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். அதேமாதிரி வேறு எதெல்லாம் காமனாக இருக்குது? பாய்ஸ் காமனாக இருக்கா? ஃபஸ்ட் இதுலேயும் லாஸ்ட் இதுலேயும் பாய்ஸ் காமனாக இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட் இதுக்குள்ளே கோடிங்லேயும் லாஸ்ட் இதுக்குள்ளே கோடிங்கையும் கம்பேர் பண்ணுங்கள். எந்த 2 காமனாக இருக்குது? ஆல்ரெடி டிஏஎம் போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது பிஓ மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ பிஓன்ற கோடிங் எதுக்கு வரும்? நமக்கு பாய்ஸுக்கு வரும். அப்போது ஸ்டடியிங் அப்படின்ற மிச்சம் இருக்க கோடு இந்த என்இக்கு போயிடும். ஸோ ஸ்டடியிங் கோடு என்இசி முடிஞ்சுது. அடுத்தது பாருங்கள், கிரேப்ஸ் ஆர் சோர், செகண்ட் சென்டென்ஸ். அதில் ஆருக்கு நம்ம ஆல்ரெடி டிஏஎம் போயிடுச்சு. அடுத்து கிரேப்ஸும் சோரும் இருக்குது. ஸோ நம்ம இந்த இதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? இந்த தேர்ட் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கணும். தேர்ட் சென்டென்ஸை பொறுத்த வகையில் பாருங்கள், பாய்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம பிஓ கண்டுபிடிச்சிட்டோம், ஆருக்கு ஆல்ரெடி டிஏஎம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த மீதான் எதோடைய கோடிங்? கிரேப்ஸுடைய கோடிங். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது இப்போ பாருங்கள், செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், கிரேப்ஸ் ஆர் சோர். கிரேப்ஸுக்கு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எம்இ. ஆருக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டிஏஎம். அப்போ சோருக்கு மிச்சம் இருக்கக்கூடியது என்ன? ஒன்று சாம், எஸ்ஏஎம். அதான் அதுக்கான கோடிங். அப்போது கிரேப்ஸ், அது சோருடைய கோடிங் அதானே கேட்டிருக்காங்க, அதோடைய கோடிங் என்ன? சாம். அவ்வளோதான். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே என்ன செய்யணும்? தனித்தனியாக அதில் உள்ள வார்த்தைகளை ரிப்பீட் ஆகக்கூடாது. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு வேர்டு கண்டிப்பாக திரும்ப இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகாமல் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கவனமாக எழுதிட்டு, அதுக்கப்புறமா எதெல்லாம் ஒரு 2 இதுலேயும் காமனாக இருக்குதுன்னு செக் பண்ணி அந்த அதுக்குள்ளே கோடிங்கே அதேமாதிரி செக் பண்ணி மேட்ச் ஆகிறத எடுத்து எழுதினீங்கன்னா ஃபைனலாக நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த மாடல். இதுலேருந்து இப்போ நம்ம இன்றைக்கி 2 இது பார்த்துக்கோம் இல்லையா, அந்த 2லேருந்தும் இப்போ நான் உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்கேன். கொஷின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. க்ரீனுன்றது பிளாக்குன்னு சொல்கிறோம். அதேமாதிரி பிளாக் இஸ் கால்டு ப்ளூ, ப்ளூ இஸ் கால்டு ரெட், ரெட் இஸ் கால்டு ஒயிட், ஒயிட் இஸ் கால்டு ஆரஞ்ச். அப்படின்னா ஃப்ரெஷ் பிளட்டுடைய கலர் என்ன அப்படின்னு கேட்காங்க. அப்போ நீங்கள் என்னன்றதை கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது கோட் லாங்குவேஜ் கொடுத்துட்டாங்க. கோ ஃபார் வாக், அடுத்தது டு நாட் வாக், குட் ஃபார் யூ கொடுத்துட்டு கோவுடைய கோடு என்ன அப்படின்றதான் கேட்காங்க. அப்போ நீங்கள் அது என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.